This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. மேஜிக் ப்ராக்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டே 1லேருந்து டே 11 வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து நாம் நன்றி உணர்வை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே வரோம். அது என்ன இருக்கிற விஷயங்கள்னு சொல்லி பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நம்மகிட்ட என்னென்ன கிடச்சிருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நன்றி உணர்வு வெளிப்படுத்தியிருக்கிறோம். நன்றி உணர்வுனா என்ன, அது ஏன் வெளிப்படுத்தணும், அண்ட் தென் கிராட்டிவ் ஜேர்னல் ஏன் எழுதணும், இதை பற்றி எல்லாமே உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். டே 1லேருந்து 11 வரைக்கும் இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். இதுக்கப்புறம் வரப்போகிற செக்ஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட என்ன விஷயங்கள் வேணுமோ அதையெல்லாம் கவர்ந்துழுக்க போகிறோம். அதுக்கு தேவையானதுக்கு தான் நன்றி உணர்வு வந்து ரொம்ப அவசியம். அதுக்காகத்தான் நாம் வந்து கிராட்டிடியூட் ஜேர்னலில் வந்து பார்த்திங்கன்னா எழுத ஆரம்பித்தது. ஏன் கிராட்டிடியூட் ஜேர்னல் வந்து எழுதணும், ஏன் 10 விஷயங்களுக்கு டெய்லி நன்றி உணர்வு எழுதுங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது ஏன் எழுதணும்? ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நன்றி உணர்வு ஒவ்வொரு டெய்லியும் ஒவ்வொரு நாளும் 10 விஷயங்களுக்கு நன்றி உணர்வு வெளிப்படுத்துங்க, எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இல்லைங்க, நீங்கள் சொல்கிற விஷயமெல்லாம் ஓகே, எனக்கு எழுதுறதுக்கு டைம் இல்லை, நான் மனசில் மட்டும்தான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். மனசில் நினைக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு வாட்டி மனசில் நினச்சிட்டோம்னா நினச்சது அப்படி தான் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒன் டைம் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது போய் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் தூங்கிட்டுருக்கிற நேரத்துலையும் நமக்கு வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கிறது எப்பவுமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளோட கனவு நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்ம கனவு வர காரணமே சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். ஒன்ஸ் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிடுது. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போதும் உங்களையே அறியாமல் உங்களோட உடலும் மனதும் எதுக்கெல்லாம் நன்றி உணர்வு வெளிப்படுத்தணுமோ அது நன்றி உணர்வு கண்டிப்பாக வெளிப்படுத்திகிட்டு இருக்கும். நீங்கள் உறக்க நிலையிலும் நன்றி உணர்வோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் கண்டிப்பாக கிராட்டிடியூட் ஜேர்னல் வந்து மனசில் நினைக்காதீங்க, ஒரு நோட் எடுத்து போட்டு எழுதிடுங்க அப்படின்னு சொல்கிற காரணமே அதுதான். இது நாள் வரைக்கும் நீங்கள் எழுதலை அப்படின்னாலும் இப்போ டே 1லேருந்து டே 11 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி எழுதிடுங்க. நீங்கள் இதே மாதிரி 11 நாளும் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி நன்றி உணர்வு நீங்கள் வெளிப்படுத்திகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மனசு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நன்றி அப்படிங்கிற வார்த்தைகளால் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கும். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எத்தனை விஷயங்களுக்கு நன்றி சொல்லியிருப்பீங்க. இப்போ எழுந்திரிச்சதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராக்டிஸும் உங்களுக்கு மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தொடர்ந்து நன்றி உணர்வை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே வருவீங்க. எது எடுத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நல்லது நடந்தாலும் நன்றி சொல்லியிருப்பீங்க, கெட்டது நடந்தாலும் நன்றி சொல்லியிருப்பீங்க. அந்த கெட்டதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு வரைக்கும் நீங்கள் வந்து நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்கள் நன்றியுள்ள இதயமாக இருக்கும்போது இதுக்கப்புறம் டே 12லேருந்து வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறத ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து ஈர்ப்பு விதி பிரகாரம் ஈர்த்து எடுக்கிறதுக்கும் வந்து தேவையான குவாலிட்டிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வளர்த்தி வச்சுருந்துருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக கிராட்டிடியூட் பேசேஜ் வந்து எழுதி வச்சுருங்க. ஏன் நன்றினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல, இன்னும் தெரிலன்னா நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்து இருக்கும்போது நீங்கள் எப்படி நன்றி வெளிப்படுத்துவீங்க, தேங்க்ஸ் அப்படின்ட்டு போயிடுவீங்க. அந்த விஷயம் உங்கள்கிட்ட வந்து இல்லை. இப்போ எப்படி நீங்கள் நன்றி வெளிப்படுத்துவீங்க? அந்த விஷயத்தை நினச்சி இத்தனை நாளாக என் கூட இருந்ததுக்கு எவ்வளோ மனசில் வந்து இருந்த சுமைகளெல்லாம் நீக்கி வச்சிங்கன்னு சொல்லி அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லுவீங்க இல்லைங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறீங்க, ஃபோன் பார்த்துட்டு நீங்கள் பாட்டு ஹாயாக நடந்து போயிட்டுருக்கிறீங்க. லைட்டாக உங்களை வந்து கீழே விழுவுற மாதிரி போகிறீங்க, நீங்களே பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கிட்டு போகிறீங்க. ஒருத்தர் பிடிக்க வராரு, ஓ தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் போயிடுறீங்க. முடிஞ்சிச்சிங்களா? அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஓ தேங்க்யூங்க, தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க. அதே ரோட்டில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, நீங்கள் அதே மாதிரி ஃபோனை பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கிறீங்க. உங்கள் மேலே ஒரு பெரிய லாரி அடிக்க வருது, நீங்கள் ஃபோன் வருதையே பார்க்கல. லாரி செம ஸ்பீடில் வருது. பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர் உங்களை வந்து சடார்னு இழுத்து பிடிக்கிறாரு. நீங்கள் ஃபோனை கீழே போட்டு திரும்பி அவரை பார்க்குறீங்க. லாரியும் கிராஸ் ஆகி போயிடுச்சு, உங்கள் ஃபோனும் கீழே விழுந்துருச்சு. நீங்கள் அப்போ என்ன சொல்வீங்க? ஏங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க, தேங்க்யூங்க, நான் ஃபோனை பார்க்காம தெரியாமல் நடந்து வந்துட்டு இருந்தேங்க, தேங்க்யூங்க நான் அந்த உள்ளேருந்து வரும் பாருங்க அந்த தேங்க்யூ. ஃபஸ்ட்டு சொன்ன தேங்க்யூ எப்படி இருக்குது, இப்போ உங்கள் உயிருக்கு வந்து ஆபத்து மூலமாக சொன்ன தேங்க்யூ எப்படி இருக்குது? இதுதான் இந்த நன்றி உணர்வு தான் நமக்கு வந்து வேணும். இத்தனை நாளாக உங்கள் அம்மா வந்து உங்கள் கூடயே இருக்காங்க. திடீர்னு உங்கள் அம்மா வந்து ஒரு நாள் வந்து இறந்துடுறாங்க. இத்தனை நாளாக இருந்ததுக்கு அம்மாவுக்கு நீங்கள் நன்றி எப்படி சொன்னீங்க? இப்போ உங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் எப்படி நன்றி வெளிப்படுத்துவீங்க?
என்ன வார்த்தைகளால் உங்கள் அம்மா வழங்குறச்சு நன்றி நன்றின்னு சொல்வீங்க? இத்தனை நாளாக உங்களை பெற்று வளர்த்து சின்ன சின்ன தேவைகள் நிறைவு செஞ்சு அவங்களோட தேவைகள் எல்லாம் நிறைவே செய்யாமல் உங்களுக்காக முழுக்க முழுக்க உங்கள் அம்மா இருந்துட்டு போயிருந்தாங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் எப்படி நன்றி வெளிப்படுத்துவீங்க? அதுதாங்க அந்த இடத்துல வரக்கூடிய நன்றி உணர்வுங்கிறது. நன்றி வேற, நன்றி உணர்வு வேற. நீங்கள் கிராட்டிடியூட் சேனல் எழுதும்போது 10 பேர்த்துக்கு எழுதுறது நன்றி கிடையாது. அது நன்றி உணர்வு மூலமாக எழுத வேண்டிய நன்றிங்கிற வார்த்தை. டே 1 to 11 வந்து பார்த்திங்கன்னா முழுசாக வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் தான் நம்ம டே 12க்குள்ளே போகும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து முழுமையாக கிடைக்கிறதுக்கு அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். நன்றி.